ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்னோடய மஷ்ரூம் மசாலா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக கிடச்சிட்ருக்கு. ஆக்சுவலி 6 கிலோ வந்து 100 ரூபா எங்கள் ஏரியாலெல்லாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் தக்காளியை வாங்கி நல்லா வந்து ஊறுகாய் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். தக்காளி நான் ஒரு 3/4 கிலோட்ட எடுத்திருப்பேன். உப்பு தேவையான அளவு, வெந்தயப்பொடி, வெந்தயத்தை வந்து சும்மா கடாயில் போட்டு வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயப்பொடி. ஓகேங்களா? பெருங்காயத்தை நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சாலும் சரி, இல்லாட்டி பொடியாகவும் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நம்ம தக்காளி எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தக்காளி எப்போவுமே இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிரும். இல்லாட்டி தக்காளி அப்படியே ஃபுல்லாக நிற்கும். அதனால் எப்போவுமே தக்காளியை வந்து ரொம்ப பொடியாக நறுக்குனிங்கன்னு வச்சுக்கோங்க, தக்காளி வந்து வதங்கிறதுக்கு அப்படியே நிற்கும். அது அப்படியே ஃபுல்லாகவே நிற்கும். அதனால் ஓரளவு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த வெட்டி வச்ச தக்காளி என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா கெடாமல் இருக்கணும்னா நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோடைய ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதில் வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரியட்டும் நல்லா. எண்ணெய் நல்லா சூடானதான் கடுகு பொரியும். அதான் டைம் எடுக்குது பாருங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி திக்கான கடாயில் பண்ணிங்கன்னா தான் அடி ஒட்டாமல் வரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் அவாய்ட் யூஸிங் நான்ஸ்டிக். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் எதுலேயுமே யூஸ் பண்ணாதீங்க. கடுகு இது பண்ணதுக்கப்புறமா வெடிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தூளை போடுறோம். போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றணும். எனக்கு இந்த ஒரு பேசினும் மிக்சியில் இவ்வளோ பாக்கியும் வந்துச்சு. இப்போ நல்லா இப்போ உப்பு, கல்லுப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. போட்டுட்டு இவ்வளோதாங்க. இதுமாதிரி நல்லா வற்ற விட்டால் தக்காளி தொக்கு ரெடி. நல்லா வற்றட்டும். இதெல்லாம் இப்படி திறந்து வச்சிங்கன்னா கொதித்து அடுப்படி முழுக்க ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது மூடி எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்படி மூடி வச்சுருங்க. வாங்க இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வெந்தயம் தூக்கி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஃபுல்லாக போட வேணாம். சும்மா இவ்வளோ போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் கக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோட தக்காளி தொக்கு ரெடி. பாருங்கள்,
பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வேணும்னா 2 ட்ராப்பு வினிகர் ஊற்றிக்கலாம். ஏன்னா வினிகர் ஊற்றினா கெடாமல் இருக்கும். அதனால் 2 ட்ராப் வினிகர் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டி அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஈரம் படாமல் வச்சுக்கணும். ஸ்பூனெல்லாம் போட்டு ஈரமாக இருக்க ஸ்பூன்லாம் போட்டு எடுக்கக்கூடாது. நல்லா ஒரு பாட்டிலில் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகிற ஒரு தொக்கு இது. ஊறுகாய், தக்காளி ஊறுகாய். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குக் ஈஸி, ஈட் டேஸ்டி.